கருத்து கணிப்புகள் கூறுவது போல விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமனம் தொடர்பான சர்ச்சைக்கும் அவர் பதிலளித்துள்ளார். நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிஜிபி நியமனம் ஒரு சர்ச்சையா இருக்குது, அதுல உரிய விதிகள்லாம் பின்பற்றப்படல அப்படின்லாம் சொல்லி வழக்கு கூட தொடர்ந்து இருக்கிறாங்க. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இது மாதிரி சர்ச்சை இருக்குதா? என்ன நிலைமை? இதனால சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல அண்ணாமலை குற்றச்சாட்டுறதுக்கு பதில் தமிழ்நாட்டு அரசு அவருடைய பாஜக ஆளும் மாநிலம் நடக்குதுன்னு பாத்துக்கணும். உத்தரப்பிரதேசத்துல 5வது முறையாக தற்காலிக டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் ராஜீவ் கிருஷ்ணா. எதற்காக? ஒரு முறை நியமிக்கலாம், 2 முறை நியமிக்கலாம், 5 முறை நியமிப்பதற்கு என்ன காரணம்? முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் அவர் சரி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வர சொல்லுங்க. தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திரு ராமானுஜம் அவர்கள், டி.கே. ராஜேந்திரன் அவர்கள்லாம் தற்காலிகமாக நியமிச்சதாக செய்திகள் இருக்கின்றன. அதையும் அவரை சரி பார்க்க சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் ஐயா வைகுண்டரின் பெயர் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்ததற்கு ஐயாவடி சமய தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முடிசூடும் பெருமாள் என்றால் முடிசூடி, அதாவது கிரீடம் அணிந்து கொண்டிருக்கிற பெரியவர், ஆட்சிக்குரியவர் என்பது அடையாளம். பிள்ளைகளை பெருமைப்படுத்தி பெயர் வைப்பதுதானே தமிழருடைய மரபும் மாண்பும். தமிழருடைய மரபு மாண்பு தெரியாத அதிகாரிகள் அதிகம் இருக்கிறார்கள். இங்கே அவர்களுடைய ஆதிக்கம் தான் நடக்கிறது. இல்லை, ஆனால் முடிசூடும் பெருமாள் என்பதற்கு அர்த்தமே தெரியாமலா இவர்கள் இந்த பதவி வகிக்கிறார்கள்? ஐயாவை உணர்ந்து தெய்வமாக உணர்ந்து எங்களுடைய இதயத்தை ஈட்டியால் தாக்குகிறது போன்றதுதான். அரசு இந்த தவறுக்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தே ஆக வேண்டும். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரத்தில் அமைந்துள்ள வீடுகள், கோவில்களுக்குள் யமுனை ஆற்று வெள்ளம் பாய்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஹரியானா மாநிலம் சார்கிதாத்ரியில் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்கு பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நகரத்தின் பல சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நகரத்தின் முக்கிய பகுதிகளான லோஹாரு சவுக், பேருந்து நிலைய சாலை மற்றும் நீதிமன்ற சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் தேங்கியது. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் 5 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. இதனிடையே ரியாசி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் கோர தாண்டவ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இமாச்சல பிரதேச மாநிலம் பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்படுவதாக முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுகு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேக வெடிப்பு, வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக சாலைகள், பாலங்கள், மின்கம்பங்கள், குடிநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கனமழை வெள்ளத்தால் 3056 கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் அனைத்து எம்பிக்களும் மத்திய அரசு சிறப்பு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிரான வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய கோரி உழைப்போர் உரிமை சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான இன்னொரு வழக்கு தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தூய்மை பணியாளர்களுக்கு முந்தைய ஊதியமான 761 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என்று ஒப்பந்ததாரர் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பணியாளர்கள் வேலைக்கு திரும்பாததால் 2000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக ஒப்பந்ததாரர் நிறுவனம் நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. BSNL நிறுவனம் தனது ஃப்ரீடம் பிளான் சலுகையை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் ₹1 கட்டணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சலுகை புதிய வாடிக்கையாளர்களுக்கு 2 GB டெய்லி டேட்டா,
100 SMS என்று 30 நாட்களுக்கு இலவச 4G சேவைகளை வழங்கும். இதற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து பெரும் வரவேற்பு கிடைத்த நிலையில் தற்போது செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இந்த சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா நோயால் 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா நோயால் 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 3 மாத குழந்தை மற்றும் மலப்புரத்தில் 52 வயது பெண் மூளை உண்ணும் அமீபா தொற்று காரணமாக உயிரிழந்தனர். இந்த அமீபா மாசுபட்ட நீரிலிருந்து பரவக்கூடியது. ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. இதையடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் மாநிலம் முழுவதும் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். நீச்சல் குளங்களில் உள்ள நீரை தினமும் 2 முறை வெளியேற்றி குளோரின் மற்றும் சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்யுமாறு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மாசுபட்ட நீர்நிலைகளில் நீராட அனுமதிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதித் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் விசாரணை நடந்தது. அப்போது ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற வேண்டிய சூழல் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறலாம் அல்லது பணி ஓய்வின் போது கிடைக்கப்பெறும் இறுதிச் சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதித் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா, அது அவர்களின் உரிமைகளை பாதிக்குமா என்பது குறித்து விசாரிக்க உயர் அமர்வுக்கு வழக்கை பரிந்துரைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை மறைமுகமாக விமர்சித்தது பேசுபொருளாகி உள்ளது. சீனாவின் டியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி SCO என்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கு ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி, கனெக்டிவிட்டி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வாய்ப்பு என்று குறிப்பிட்டு மறுவரையறை செய்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர் 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பஹல்கம் தாக்குதலை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர் பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். பயங்கரவாதத்தின் விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது என்பதை நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையில் பிரதமர் மோடி இவ்வாறு பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முன்னதாக மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மோதலுக்கு மேற்கத்திய நாடுகளே காரணம் என வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்தும் சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் முயற்சிகளையும் புட்டின் பாராட்டியிருந்தார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்திருக்கும் நிலையில் சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை அடுத்தடுத்து சந்தித்தது உலக அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாட்டின் நட்புறவு, வர்த்தகம், பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள், எல்லை பிரச்சினை போன்றவை தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்றுவது தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது நீண்ட காலமாக இருக்கும் இந்தியா ரஷ்யா நட்பு குறித்தும், உலகின் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். அத்துடன் உக்ரைன் விவகாரத்தில் அமைதி ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு இந்தியா எப்போதும் ஆதரவாக இருக்கும் என புட்டினிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மேலும் டிசம்பர் மாதம் டெல்லியில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க புட்டின் இந்தியா வரும் நிலையில்
அவரின் வருகைக்காக இந்தியா காத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி அப்போது தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரிக்ஸ் நாடுகள் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கையை புட்டின் கண்டித்திருந்தார். அதே நேரம் கச்சா எண்ணெய் வர்த்தக விவகாரத்தில் தேசத்தின் நலனே முக்கியம் என்று பிரதமர் மோடி கூறியிருந்தார். தற்போது இருவரும் அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசித்திருப்பதால் வரும் நாட்களில் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனாவின் உறவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது அமெரிக்காவின் ட்ரம்ப் அரசுக்கு நெருக்கடி அளிக்கும் அளவில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளன. சீனாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் தனது காரில் பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றது பேசுபொருளாகியுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிந்ததும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த மோடியும் புட்டினும் புறப்பட்டனர். அப்போது மோடிக்காக புட்டின் 10 நிமிடங்கள் காத்திருந்து தனது காரில் அழைத்துச் சென்றார். இந்த கார் RS செனட் என்ற பாதுகாப்பு அம்சங்கள் மிகுந்த சொகுசு வசதிகள் கொண்ட கார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான மையத்தை அடைந்த பின்னரும் இருவரும் இறங்கவில்லை. காருக்குள்ளேயே இருவரும் சுமார் 50 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்பின் மையத்திற்குள்ளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இதில் ட்ரம்ப் அளிக்கும் நெருக்கடி, உக்ரைன் போர், பாதுகாப்பு போன்ற பல அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக பேசியதாக தெரிகிறது. முன்னதாக புட்டின், மோடி இருவரும் மாநாட்டு அரங்கிலேயே கைகுலுக்கி பேசிக் கொண்டனர். இருவரும் தங்களுக்குள் பேசியபடியே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை கடந்து செல்லும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஷி ஜின்பிங், புட்டின், மோடி ஆகிய உலகின் 3 முக்கிய நாடுகளின் தலைவர்கள் சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்ததும் தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையே ஈர்க்கும் வகையில் இருந்தது. சீனா, ரஷ்ய அதிபர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசிய நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு ஒருதலைபட்சமான பேரழிவு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா தான் இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் பொருட்களை வாங்குவதாகவும், ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் வரி விதிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகளை விட இந்தியா கூடுதல் வரி விதிப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பல தசாப்தங்களாக தொடரும் இந்த நடவடிக்கை ஒருதலைபட்சமான பேரழிவு என்றும் விமர்சித்தார். இந்தியா தற்போது வரியை 0 குறைக்க முன்வந்திருக்கிறது என்று கூறியுள்ள டிரம்ப், இது மிகவும் தாமதம் என்றும் தெரிவித்துள்ளார். எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிகம் வாங்குவதாகவும், அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவை வாங்குவதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஆதாரங்களுடன் மிகப்பெரிய முறைகேட்டை வெளிப்படுத்தப் போவதாகவும், அது ஹைட்ரஜன் குண்டை போன்று சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் மற்றும் வாக்கு திருட்டு விவகாரத்தை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை யாத்திரையில் ஈடுபட்டார். 20 மாவட்டங்களில் 16 நாட்கள் அவர் மேற்கொண்ட யாத்திரை பாட்னாவில் நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, மகாத்மா காந்தியை கொன்ற அதே கும்பல்தான் தற்போது அரசமைப்பை சிதைக்க பார்ப்பதாகவும் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார். பாஜகவின் வாக்கு திருட்டு முறைகேட்டை அம்பலப்படுத்த ஹைட்ரஜன் குண்டை போன்ற சக்தி வாய்ந்த விவகாரத்தை விரைவில் வெளியிடப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இது வெளியில் வரும்போது பிரதமர் மோடியால் பொதுவெளியில் தலையை கூட காட்ட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பீகார் தேர்தலில் வாக்குகளை திருடி வெற்றி பெற பாஜக முயற்சிப்பதாக விமர்சித்தார். பிரதமர் மோடி திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்றும் குற்றஞ்சாட்டினார். பீகாரில் NDA-வின் இரட்டை எஞ்சின் அரசு விரைவில் கவிழும் என்று குறிப்பிட்ட கார்கே, பாஜகவும் RSS அமைப்பும் நிதிஷ்குமாரை தூக்கி எறியும் என்றும் தெரிவித்தார். வாக்குரிமை யாத்திரையின் நிறைவு நாளில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களாக ஹேமந்த் சோரன், சஞ்சய் ராவத், தேஜஸ்வி யாதவ், MA பேபி, ஆனி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் குறித்து இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பரப்புரையில் பேசிய அவர் மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களின் உண்மை நோக்கம் என்ன என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டிருக்கும் அவர், ஜெர்மனியில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக கூறப்படும் 3 நிறுவனங்களும் தமிழகத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இயங்கி வருவதாகவும், மாநில முதல்வரே இங்கிருக்கும் பணிகளை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று படாடோப நாடகம் நடத்த வேண்டிய தேவை என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் போன்ற அதிக ஜிடிபி கொண்ட மாநிலத்திற்கு 3200 கோடி ரூபாய் முதலீடெல்லாம் யானை பசிக்கு சோள பொரியே எனவும் விமர்சித்திருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சர்வாதிகாரியை போன்று செயல்படுவதாக மல்லை சத்யா மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். மதிமுகவில் மல்லை சத்யா மீதான புகார் தொடர்பாக விளக்கம் கேட்டு வைகோ நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் 14 பக்கங்கள் கொண்ட கடிதத்தை அவர் எழுதியுள்ளார். அதில் ஒரே நாளில் விளக்க கடிதமும் கட்சியிலிருந்து நீக்குவது குறித்த நடவடிக்கையையும் எடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னுடைய விளக்கத்தையே பெறாமலேயே தற்காலிக நீக்கம் செய்திருப்பது ஜனநாயக படுகொலை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். மரண தண்டனை கைதிக்கு கூட தண்டனையை நிறைவேற்றும் முன்பு கால அவகாசம் வழங்கப்படும். ஆனால் தனக்கு அந்த அவகாசம் வழங்க வைகோவிற்கு ஏன் மனம் வரவில்லை என்று வினவியுள்ளார். தன் மீதான நடவடிக்கைக்கு பின்னால் துரை வைகோ இருப்பது உண்மை என்று கூறியுள்ள மல்லை சத்யா, துரை வைகோவை தங்களால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 32 ஆண்டுகளாக தன்னை போன்றவர்களின் உழைப்புகளை உறிஞ்சி சக்கையாக தூக்கி எறிய துடிக்கும் தங்களின் பூர்ஷ்வா அரசியலை நாடு பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், அதற்கான நிலையை நிச்சயம் மக்கள் தங்களுக்கு வழங்குவார்கள் என்றும் மல்லை சத்யா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அன்புமணி மீது நடவடிக்கையா எடுப்பது தொடர்பாக வரும் 3ஆம் தேதி ராமதாஸ் அறிவிப்பார் என்று பாமக தலைமை தெரிவித்திருக்கிறது. அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கான கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் தைலாபுரத்தில் ஆலோசித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அருள், ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் ராமதாசிடம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் குழுவின் 9 பேரும் பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீல் ஒட்டி ஐயாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த நாளானைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க. பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென்ற சசிகலாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலில் அதிமுக தொண்டனாக அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்யவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ஒதிகளையே எட்டியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது. அந்த டெம்போ வரும்போது உறுதியா அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அவருடைய
புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன்.